நம்ம தம்பி அகிலேஷ் தான் கடுமையாக இருக்கேன், ஜம்முன்னு பட்டையிட்டெல்லாம் போட்டு ஜோக்காக இருக்கேன் அகிலேஷ். சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெழுகுவர்த்தி சோதனை உங்களுக்கு ஆல்ரெடி நடத்துனதேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி மெழுகுவர்த்தி டெஸ்ட் வச்சதுனால எழுதுகிறோம், காட்டுறோம் ஒரு மெழுகுவர்த்தி சுடரோட அமைப்பு எப்படின்னு. என்ன நீங்களே யாராவது சொல்ல முடியுமா? மெழுகுவர்த்தியில் என்னென்ன கலர் தெரியுது சொல்லுங்கள் யாராவது. நீலம், கருப்பு, மஞ்சள். அப்படியா? கருப்பு என்ன கலர்? கருப்பு என்னடா பகுதி? அதில் என்ன ஒன்று? முழுவதும் எரியாத பகுதி கருப்பு. டேய் எவ்வளோ போய்கிட்டு இருக்கு விசேஷம். அங்கிட்டு பாரு அரட்டை போட்டுக்கிட்டு அரட்டை அடிச்சுட்டு இருக்காங்க வேறு அந்த குரூப்பு. இங்கே தான் அரட்டை அடிக்கிற குரூப் மாணவர்களே பார்த்துங்க. இந்த குரூப் அரட்டை அடிக்கிற குரூப். சரி டே, நான் என்ன சொன்னேன்? மூணு பகுதி சொன்னேன்ல. வெளிப்பகுதி என்ன கலரு? நீலம் வந்து என்ன பகுதி? முழுவதும் எரியும் பகுதி. நடுவில் இருக்குது அது என்ன கலரு? அப்புறம் மேலே வெளிப்புறத்தில் இருக்குது அது என்ன? இது முழுவதும் எரியும். கருப்பாக இருக்கான் பாரு அவன் நடுவில். அப்போ 3 கலர் அருமையாக தெரியுதாடா? ஓகேடா. இந்த ப்ளூ கலரு, எல்லோ, மேலே கொஞ்சம் மஞ்சள் கொழுந்துட்டேறான் பாரு. அடே அப்பா, கையை உள்ள விட்டு பாருங்கள். மேலே நடுவில் விட்டினா ஒன்றும் தெரியாது. பார்த்துடா. இதை விட்டது வந்து யாருன்னா பார்த்தீங்கன்னா மாணவர்களே பார்த்துங்க, காளிதாசன் தமிழரசன் தான் எனக்கு தெரியாது. சரியா? ரைட், ஓகே, போதுமா? முடிச்சுக்குவோமா?